சில தினங்களிலே நாம் ரமலான் மாதத்தை அடைய இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு புனிதமான மாதமாக இருக்கக்கூடிய அந்த ரமலான் மாதத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோம். ரமலான் மாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதமானது மனிதன் அதிகம் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான மாதமாகவும் அவனுடைய பாவங்களிலிருந்து விடுபட்டு இறைவனிடம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கான மாதமாகவும் இருக்கின்றது. பாவ மன்னிப்பை பொறுத்தவரைக்கும் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் தான் இறைவனிடம் அதிகம் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். மனிதனை பொறுத்தவரைக்கும் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒரு வகையான பாவம் செய்யக்கூடியவர்கள் எப்படி என்று சொன்னால், பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்திலிருந்து விடுபடாமல் அதிலேயே மூழ்கி கிடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு வகை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பாவங்களை செய்துவிட்டு அந்த பாவங்களில் இருந்து விடுபட்டு திருந்தி இறைவனோட பாவ மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த பாவத்தின் பக்கமே செல்ல மாட்டோம் என்று அதிலிருந்து விலகி தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ரொம்ப முயற்சி செய்து வாழக்கூடிய மக்கள். 3வது வகையான மக்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், பாவங்களை செய்து கொண்டிருப்பார்கள். திடீரென்று பாவத்திலிருந்து அதிலிருந்து விடுபட்டு திருந்தி நாம தவறு செய்து விட்டோம் என்று விலகி பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்வார்கள். திரும்ப கொஞ்ச காலத்திற்கு பிறகு திரும்பவும் பாவத்தை செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். திரும்ப கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதிலிருந்து விலகுவார்கள். சில காலத்துக்கு அப்புறம் அந்த பாவத்தை விட்டு வேற பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி 3வது வகையான மக்கள் இருக்கின்றார்கள். இதுல அதிகமான மக்களை பார்த்தோம் என்று சொன்னால், பாவம் செய்துவிட்டு திரும்ப மன்னிப்பு கேட்டு திரும்ப பாவம் செய்துவிட்டு வேற பாவங்களை செய்து விடக்கூடிய மக்கள் தான் அதிகமான மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. பாவத்திலே மூழ்கி கிடக்கக்கூடிய மக்களை ஒரு சொற்பமான மக்களை தான் நம்ம எடுக்க முடியும். எல்லா மக்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. என்றைக்கா ஒரு நாள் திரும்புவதற்கான எண்ணம் அவங்களுக்கு வரும். பாவமே செய்ய மாட்டோம் என்று விலகி சிறு பாவங்களை மட்டும் செய்துவிட்டு தூய்மையான வாழ்க்கை வாழக்கூடிய மக்களையும் ரொம்ப கம்மியாக தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் பாவம் செய்து திருந்தி என்று பாவத்தின் பக்கம் போறது திரும்ப வர்றது என்று வாழக்கூடிய மக்கள் தான் அதிகமான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக, அவர்களுக்கு ஒரு வழியாக, இறைவனிடம் மன்னிப்பை பெறுவதற்கான ஒரு வழியாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது. ரமலான் மாதத்திலே இந்த பாவம் செய்யக்கூடியவர்கள் திருந்தி இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு புனித மாதமாக இந்த ரமலான் மாதத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றான். இந்த ரமலான் மாதத்தை ஏன் இறைவன் அந்த மாதிரி புனிதமான மாதமாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், அந்த மாதத்தில் தான் இறைவன் திருமறை குர்ஆனை அருளியிருக்கிறான். திருமறை குர்ஆன் இந்த உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அந்த திருமறை குர்ஆனை இறைவன் அருளிய காரணத்தினால் அந்த மாதத்தை புனிதமான மாதமாக ஆக்கி மனிதர்களுக்கு நன்மையை அதிகம் பெறக்கூடிய மாதமாகவும் பாவத்தை செய்தவர்களுக்கு மன்னிப்பு பெறுவதற்கான மாதமாக ஆக்கியிருக்கிறான். சஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. திருக்குர்ஆன் அருளப்பட்டது. இந்த குர்ஆனானது உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் பிரித்தறிவிக்கக்கூடியதாக நன்மை எது, தீமை எது, தவறு எது, சரி என்று மனிதர்களுக்கு பிரித்து காட்டக்கூடிய நேர்வழியை காட்டக்கூடியதாகவும் இந்த திருக்குர்ஆன் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு திருமறை குர்ஆன் இந்த உலகத்திற்கு இறைவன் இந்த ரமலான் மாதத்துல அருள காரணத்தினால அந்த மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தர்றான். பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இந்த மாதத்தில் இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார், மன் சாம ரமலான ஈமானன் வௌதிசாபன் குஃபிர லஹு தகத்தம மின் தன்பிஹி. ஈமான் கொண்டு இறை நம்பிக்கையோடு யார் ஒருவர் நன்மையை எதிர்பார்த்து இந்த மாதத்திலே நோன்பு நோக்கிறார் என்று சொன்னால் அவருடைய முன் பாவங்களை, இந்த கடந்த வருட பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இப்ப நம்ம பாவ மன்னிப்பை இந்த மாதத்துல அதிகம் நம்ம கேட்பது மூலம் பெறலாம். அதுக்கான ஒரு வழிமுறையாக
அல்லாஹ் வணக்க வழிபாடுகள் அந்த மாதத்தில் தந்திருக்காங்க. அந்தந்த வணக்க வழிபாடுகள் நீங்க செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதன் மூலமா உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பான். நோன்பு நோற்பதை இந்த மாதத்தை எல்லாம் கடமையாக்கி இருக்கிறான். இந்த மாதம் முழுமைக்கும் இறைவனுக்காக வேண்டி இறைவனுக்குடைய இறையச்சத்தோடு லேலக்கும் தத்தக்கும் நல்லா சொல்றான உங்களை இறையச்சமுடையவர்களாக மாற்றுவதற்காக நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். அந்த நோன்பின் மூலமாக உங்களுடைய பாவத்தை முன் பாவத்தை அல்லாஹ் இந்த மாதத்துல மன்னிப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது வழியா ஆக்கியிருக்கிறான். அதே மாதிரி இந்த மாதத்திலே தொழுகை ஒரு இரவு தொழுகையை அல்லாஹ் கடமை ஆக்கியிருக்கிறான். இரவு நேரத்துல கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த தொழுகையின் மூலமாகவும் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான். மண்கான ரமலான ஈமானன் பௌத்திசாபன் குஃபிரலகு மா தகத்தம மின் தன்பிகி. ஈமான் கொண்டு நன்மையை எதிர்பார்த்து இரவில் யார் ஒருவர் வணங்குகிறாரோ தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவருடைய முன் பாவம் அந்த கடந்த வருட பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு குறிப்பிடுகிறார்கள். அப்ப நோன்பின் மூலமாகவும் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிற அந்த மாசத்துல, அதே மாதிரி இந்த தொழுகையின் மூலமாக இரவு தொழுகை அவர் நின்று இரவு நேரத்துல வணங்குறாரு. இறைவனுடைய அச்சத்தோடு இறை நம்பிக்கையோடு ஈமானோடு உள்ளச்சத்தோடு இந்த மாசத்துல வணங்குறாருன்னா அவருடைய முன்பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு குறிப்பிடுகிறார்கள். அப்ப நம்ம பாவ மன்னிப்பை பெறுவதற்கான வாய்ப்பாக இந்த மாதத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த மாதத்துல மற்ற மாதங்களை எல்லாம் விட அதிகம் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு. அப்படி நம்ம தயார் ஆகிக்கணும். இந்த மாதம் வர்றதுக்கு முன்னாடியே ரமலானை வரவேற்போம் ரமலானை வரவேற்போம் அங்கங்க பேனரும் அதை போஸ்டருமா பார்க்கலாம். சமூக ஊடகங்கள்லாம் ரமலானை வரவேற்போம் ரமலான் வாசகங்கள்லாம் போட்டு பரப்புவாங்க. அதோடு நிப்பாட்டிடக்கூடாது. ரமலானை வரவேற்போம் என்று சொன்னால் ரமலான் வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ் அந்த மாதம் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பான். பாவ மன்னிப்பு கேட்டால் அதை ஏற்றுக்கொள்வான். அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அதற்கு முன்பாக நாம் தயார்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி ரமலான் வருவதற்கு முன்பாகவே நாம தயார்படுத்திக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் தோழர்கள் ரமலான் வருவதற்கு முன்பாகவே அதுக்கான ஆயத்த பணிகள்ல இறங்கிடுவாங்க. ஆயத்த பணிகள்லாம் என்னது? நம்ம நினைக்கிற மாதிரி அதுக்கு முன்பாக ஈத்த மரத்தை வாங்கி வச்சிடணும், சர்பத்தை வாங்கி வச்சிடணும், வீட்டுக்கு தேவையான சாதன அரிசி பருப்பு ராத்திரி சமைக்கிறதுக்கு வாங்கி வச்சிடணும், வீட்டை கிளீன் பண்ணிடணும், எல்லா ஆடைகளை வாங்கி, இதெல்லாம் ஆயத்த பணிகள் கிடையாது. ஆயத்த பணிகள் என்று சொன்னால் அது ரமலான் வருவதற்கு முன்பாகவே நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடியவர்களா ஆக்கிறோம். ஹஜ்ஜிக்கு போறதை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹஜ்ஜிக்கான ஆயத்த பணிகளை செய்யுங்கன்னு சொல்றாங்களா? ஹஜ்ஜிக்கான ஆயத்த பணிகளை செய்யுங்க. அதுல முக்கியமான ஆயத்த பணி என்னன்னு சொன்னா நம்முடைய ஈமான பலப்படுத்த. ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாடியே நம்முடைய உள்ளத்தை இறைவனை வணங்க போகுது, இறைவனுடைய அருளை பெறப்போகிறோம் என்று சொல்லி நம்முடைய இறையச்சத்தை வலுப்படுத்தணும். அதுதான் முக்கியம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹஜ்ஜிக்கான ஆயத்த பணிகள்ல முக்கியமான ஆயத்த பண்ணி இறையச்சம் தான். உங்களுடைய இறையச்சத்தை வலுப்படுத்தின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி ரமலான் வரப்போகிறதா, அதுக்கு முன்பாகவே நம்ம என்ன ஆயத்த பணிகளை பண்ணணும்? நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தணும். அதுக்கு தேவையான உடல்ல அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் அதெல்லாம் செய்தாங்க. என்ன ரமலான் வருதா அதுக்கு முன்பாகவே அதுக்கு முந்தைய மாதங்களிலேயே இறைவனை துஆ செய்ய ஆரம்பிச்சுவாங்க. யா அல்லாஹ், ரமலான் மாதத்தை அடைவதற்கு எனக்கு வாய்ப்பை தா, ரமலான் மாதத்தை செய்யக்கூடிய காரியங்களையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை ஆக்குவாயா என்று அல்லாட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ரமலான் மாதத்தை அடைவதற்கும் நம்ம அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஏன் எல்லாரும் ரமலான் மாதத்தை அடைஞ்சிட முடியாது. போன மாசம் நம்ம கூட இருந்த ஆட்கள் இந்த மாசம் இருக்கிறாங்களா? நேற்று இருந்த ஆட்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா? இன்னைக்கு இருக்கிறாங்க நாளைக்கு இருப்பாங்களா? யாரா கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? எல்லாரும் நம்ம கூட இருக்கு எல்லாருமே ரமலான் மாதத்தை அடைஞ்சிட முடியுமா? எந்த நேரத்துல என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருமே ரமலான் மாதத்துடைய காரியங்களை செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருப்போம். இன்னைக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். ரமலான் மாதத்துல ஆரோக்கியம் இல்லைன்னா நம்ம நோன்பு நோக்க முடியுமா? வணக்க வழிபாடுகளை செய்ய முடியுமா? நற்காரியங்களை செய்ய முடியுமா? இல்லாத நிலைமைக்கு போயிடும். அப்ப நம்ம எப்படி துவா செய்யணும்? அதுக்கு முன்பாகவே சஹாபாக்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த துவாக்களை நம்ம ஆரம்பத்திலே நம்ம தூங்க ஆரம்பிச்சிடணும். இப்பவே யாரெல்லாம் ரமலான் மாதத்தை அடைவதற்கு எனக்கு வாய்ப்பை தா, யாரெல்லாம் ரமலான் மாதத்து நற்காரியங்களை செய்வதற்கு வாய்ப்பை தான். அது நீங்க சுண்ணத்து நினைச்சிடக்கூடாது. துவானா நம்ம மனசாக நம்ம கேட்கறது தான். அந்த வாசகங்களை சொல்லிதான் கேட்கணும் இல்லை. நம்ம இப்பவே இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சோம். ரமலான் மாதத்திற்கான அந்த ஆயத்த பணிகளை இப்பவே தொடர்ந்து இறைவன்கிட்ட துவா செய்ய ஆரம்பிச்சோம். ரமலான சிறப்பான முறையில் நான் செய்யணும்.
ரமலான் நற்காரியங்களை சிறப்பான முறையில் செய்யணும், வேற எந்த காரியங்களும் ரமலான் காரியங்களை தடுக்க நிலைமைக்கு ஆகிராம என்று சொல்லி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நம்ம இப்பவே ஆரம்பிச்சோம். நம்ம இதான் ஆயத்த பணிகள். ரமலானை வரவேற்குதுன்னா ரமலான் வர்றதுக்கு முன்பாகவே அதனுடைய காரியங்களை பத்தினா இப்பவே நம்ம மனசுல அசை போட ஆரம்பிச்சிடணும். இறைவன்ட பாவ மன்னிப்பு கேட்பதற்கான முயற்சி ஆரம்பிச்சிடணும். பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியை தொடங்கணும். சஹாபாக்கள்லாம் அதுக்கு முன்பாகவே இஸ்திக்பார் செய்திருவாங்க, உறுதிமொழி எடுத்துருவாங்க. சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் இப்பவே இருந்தே நம்ம விலக ஆரம்பிக்கணும். யாரு கூட சண்டை பகை, ஏதாவது அவதூறு செய்யறது, யாரிடம் ஏதாவது பிரச்சனை செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னா நம்மளாம் வர்றதுக்கு முன்பாக இருந்து விடுபட ஆரம்பிச்சிடும். இந்த மாசம் நம்ம அடைய போறோம், நற்கர்மங்களை செய்யக்கூடிய மாசம், இறைவனுடைய நன்மைகளை பெறக்கூடிய மாசம். அதுக்கு முன்பாகவே இப்பவே நம்ம நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவோம் என்று சொல்லி தவறுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருப்பார்கள் என்று நம்ம செய்திகளை பார்க்க முடியுது. அந்த மாதிரி நாம மாத்திக்கிடணும். இப்பவே நம்ம அந்தந்த காரியங்கள் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடியவர்களா இருப்போம். அந்த தவறுகளை எல்லாம் இப்பவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சிடணும். இன்னும் 10 நாள் தான் இருக்குது, 5 நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம எதெல்லாம் செய்யாம இருக்குன்னா இப்பவே அதுக்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிடணும் என்று நம்ம இப்பவே அந்த காரியங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சிடணும். அந்த தவறுகளிலிருந்து விடுபடுவதற்கு ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி சாஃபான் மாதம் வந்துட்டாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்க அதிகமான நோன்பு வைக்க ஆரம்பிச்சாங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாஃபான் அதுக்கு முந்தைய மாதங்கள் வந்த உடனே அதிக நோன்பு வச்சிருவாங்க. இப்பவே நோன்பு வைக்க ஒரு பயிற்சி மாதிரி ஆயிடுவாங்க. இந்த மாசத்திலேயே நம்ம அதிக நோன்பு வைக்க ஆரம்பிச்சோம்னா ரமலான் மாசம் வரும் பொழுது அந்த நோன்பு நம்ம உடலுக்கு பெரும் கஷ்டத்தை உண்டு பண்ணிடாது. அதுக்காக வேண்டி அதிகம் கடந்த மாதங்கள்லயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கார்கள். சஹாபாக்களும் அந்த வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களா இருந்தாங்க. அதுக்கு முந்தைய மாதங்களிலேயே நவீனான நோன்புகளை, உபரியான நோன்புகளை அதிக வைக்க ஆரம்பிச்சுவாங்களாம். தங்களுடைய உடலை அப்பவே பக்குவப்படுத்த ஆரம்பிச்சுவாங்க. உள்ளத்தையும் சேர்த்து பக்குவப்படுத்தலாம். அந்த முந்தைய மாதங்கள்ல நோன்பு வைக்கும் பொழுது தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று சொல்லி சஹாபாக்களும் அதை செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகம் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொல்லி அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி அதுக்கு முந்தைய மாதங்கள்லயே தான தர்மங்களை துவங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே இந்த மாதம், ஏன்னா ரமலான் மாதத்துல தானம் தர்மம் செய்யறது அதுக்கு முந்தைய மாதங்களை செய்யறவுல அதிக நன்மை பெற்று தரக்கூடியதா இருக்குது. ரமலான் மாதத்துல நம்ம செய்யக்கூடிய அதன் தர்மங்கள், தான தர்மங்கள் மற்ற மாதங்கள் செய்வதை விட நமக்கு அதிக நன்மை தரும். அதனால அந்த தான தர்மம் செய்யக்கூடிய பழக்கத்தை முந்தைய மாதங்களே துவங்க ஆரம்பிச்சிடும். இப்பவே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். பொருளாதாரத்தை, செல்வத்தை மக்களுக்கு, ஏழைகளுக்கு வாரி வழங்க ஆரம்பிச்சதுன்னா ரமலான் மாதம் வரும் பொழுது இன்னும் அதிகப்படியா நம்ம செய்ய ஆரம்பிச்சு விடுவோம் என்று சொல்லி சஹாபாக்கள் அப்பவே ஆரம்பிச்சுருவாங்க. நற்காரியங்கள், சமூக சேவைகள் இதெல்லாம் அதற்கு முந்தைய மாதங்கள்ல ஆரம்பித்து விடுவார்கள் என்று செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. இப்படி அவங்க வரவேற்றாங்க. ரமலான வரவேற்கிறதுனா எப்படின்னு சொன்னா ரமலானுக்கான சேவைக்கான அந்த சாதங்களை வாங்கி சேர்க்கிறது மட்டும் ரமலான வரவேற்கிறது கிடையாது. ரமலான வரவேற்பது என்று சொன்னால் அதற்கு முன்பாகவே வணக்க வழிபாடுகள், நற்காரியங்கள், அந்த நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியவர்களாக, ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த வழிமுறை நம்ம கொண்டு வரும். ரமலானை நம்ம அடைவதற்கு முன்பாகவே நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் ரமலானுக்காக வேண்டி பக்குவப்படுத்தக்கூடியவளா ஆக்கணும், பண்படுத்தக்கூடியவளா ஆக்கணும். ஏன்னு சொன்னால் ரமலான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மாதமா இருக்கிறது. நம்மை மட்டும் மாற்றக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, நம்முடைய குடும்பத்துடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இந்த ரமலான் மாதம் இருக்கு. அப்படி ஒரு நம்முடைய வாழ்க்கையை போட்டு போடக்கூடிய ஒரு மாதமா இருக்குது. பயிற்சி காலம் மாதிரி இந்த மாதம் இருக்கிறது. நாம நன்மை செய்யக்கூடியதற்கான ஒரு பயிற்சி காலமா இருக்குது. சில கருத்துக்களை கூட, அறிவியல் ரீதியான கருத்துக்களை கூட சொல்லுவாங்க. ஒரே காரியத்தை நம்ம ஒரு 20 நாட்கள் தொடர்ந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்முடைய வாழ்க்கையில 1 வருஷத்துக்கு அந்த பழக்கம் நீடிக்கக்கூடியதா இருந்துரும். அப்படி அது உண்மையா பொய்யான்னு தெரியல. சில அறிவியல் கருத்துக்கள்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்த, ஒரு செயலை 20 நாட்கள் தொடர்ந்து ஒருத்தர் செய்தாருன்னு சொன்னா அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த செயல் நீடித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது உண்மையா பொய்யா இல்ல நமக்கு தெரியாது. ஆனா அறிவியல் ரீதியான கருத்தான்னு தெரியல. ஆனா ரமலான் மாதத்தில் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த பயிற்சியானது நம்முடைய அடுத்த 11 மாதத்திற்கான ஒரு நம்ம செயல்பாட்டிற்கான ஒரு வடிவமா இது இருக்கணும், பயிற்சி களமா இருக்கணும்.
ஒரு இடத்துல கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் நம்ம பயிற்சி எடுக்க போறோம்னா அங்க பயிற்சி எடுத்து ஒரு மாசம் பயிற்சி எடுத்தோம்னா வெளியே வரும் பொழுது அவ்வளவு நாலேஜோடு நம்ம வெளியே வர்றோம்ல. வெளியே வந்து அந்த கம்ப்யூட்டரை பற்றியான ஒரு தொழிலை ஒரு வேலையை செய்வதற்கான அவ்வளவு உத்தேசத்தோடு நம்ம இறங்குவோம். ஏன் அந்த ஒரு மாசம் பயிற்சி நம்மளை அப்படி ஆக்கிடும். அதே மாதிரி இந்த ஒரு மாசம் நம்ம உண்ணாம பருகாம இருக்கிறது மட்டும் இந்த மாதத்தினுடைய நோக்கம் கிடையாது. இந்த மாதம் என்பது நம்ம உண்ணாம பருகாம இருக்கிறது மட்டும் நோக்கம் கிடையாது. நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் பண்படுத்தக்கூடியதா பயிற்சி தரக்கூடியதா இந்த மாசம் இருக்கணும். அல்லாதே ரசூல் அஜதை சொல்றாங்க, மல்லம் இந்த கவுல சூரி பொல் அமலபிகி பொல் ஐசல் இல்லாயி ஹாஜத்துன் ஆமகு ஒ சராபகு. இந்த மாதத்திலே வந்து யார் பொய்யான பேச்சுக்களையோ பொய்யான நடவடிக்கைகளையோ யார் விடவில்லையோ அவர் பசித்திருந்தோ தாகித்திருந்தோ ஒரு பிரயோஜனம் இல்லை. எந்த பிரயோஜனம் இல்லை. நம்ம காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கால் ஃபஜ்ருக்கு முடிஞ்சதுல இருந்து மகரிப் வரைக்கும் தண்ணி குடிக்காம சாப்பிடாம உடல் தேவைகள் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடாம தவிர்த்து இருக்கிறோம். அல்லாஹ் ஹலால் ஆக்கின விஷயங்களை கூட அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த மாதத்துல செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக வேண்டி அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு ஏறக்குறைய 12-14 மணி நேரத்துக்கு மேல நம்ம இந்த காரியங்களிலிருந்து ஹரானான காரியத்தை வந்து அல்லாவுக்கு வேண்டி ஹராமாக்கி தடுத்து இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம எதுக்கு இருக்கிறோம் அல்லாவோட நன்மையை பெறுறது. அப்ப நன்மையை பெறுறதுக்கு இப்படி இருந்தால் மட்டும் போதாது, எதுவும் சேர்த்து இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பொய்யான பேச்சு இருக்கக்கூடாது, பொய்யான நடவடிக்கை இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் அது கூட சேர்ந்து வரும். இந்த ரெண்டும் இருந்து இந்த மீது 3 விஷயத்தையும் நம்ம தவிர்த்து இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துறாங்க. அப்ப இதையும் சேர்த்து நம்ம கவனத்துல வச்சுக்கணும். வெறுமனே பசியோடு இருந்து தாகத்தோடு இருந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம இருந்தா மட்டும் போதாது, பொய் பேசக்கூடாது. ஒருத்தர் சண்டைக்கு வந்தால் கூட பிரச்சனைக்கு வந்தால் கூட அன்னசோமா நான் வந்து நோம்பாளி இவ்வளவுதான் நம்ம பேசணும். அவங்க நீ எப்படி என்ற சண்டைக்கு வரலாம், நீ என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிடக்கூடாது, அவர்கிட்ட எதுக்கு சண்டைக்கு போயிடக்கூடாது. அப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா நான் நோன்பு வச்சிருக்கிறேன் இவ்வளவுதான் நம்ம சொல்லணும். இதுதான் வந்து நம்ம நோன்பை வந்து நன்மை பெற்றுத்தரக்கூடியதான் மாற்றும். இப்ப அந்த மாதிரி செயல்பாடுகளை நம்ம அந்த நோன்பை வச்சுக்கணும். வெறுமனே தாகத்தோடு பசியோடு இருப்பது மட்டும் இல்லாம நாம என்ன பண்ணணும், பொய்யான நடவடிக்கைகள் ஏமாத்துற நடவடிக்கைகள் யாரையும் வஞ்சகம் பண்ண நடவடிக்கைகள்ல இருந்து இந்த மாசத்துல விளையிருக்கணும். பொய் பேசுறது பிரச்சனை பண்றக்கூடிய விஷயங்கள்ல இருந்தும் இந்த மாசத்துல நம்ம விளையிருக்கணும். இதையும் சேர்த்து செய்தோம் என்று சொன்னால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன மாதிரி நமக்கு அல்லாஹ்விட வந்து நன்மை கிடைக்கும். அல்லாஹ் நமக்கான கூலியை தருவான். இந்த மாத்திர வந்து இறைவன் ஈமான் கொண்டு நம்பிக்கை வைத்து நன்மை எதிர்பார்த்து நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு எல்லாம் கூலி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 விஷயத்தை சேர்த்து நம்ம கடைபிடிக்க வேண்டும். இதே நம்ம ரமலான் மாதத்துக்கு முன்பாகவே இதுக்கான முயற்சி இறங்கிறோம். அடுத்த வாரம் ரமலான் வருதா, இப்பவே அந்த காரியங்களை நம்ம விளைவிக்கணும். இப்பவே அந்த பொய்யான நடவடிக்கைகள் பொய்யான பேச்சுகள் இருந்து விலகி நம்ம அடுத்த மாசம் ரமலான் அடைய போறோம். அந்த மாத நற்காரியங்களை செய்யணும், நம்முடைய பாவங்களுக்கு எல்லாம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான முயற்சி இறங்கணும். சஹாபாக்கள் அந்த ரமலானுக்கு முந்தைய மாதங்கள்லயே குர்ஆனுடன் தொடர்பு அதிகப்படுத்திக்குவாங்க. திருமுறை குர்ஆனுடன் இறைவனுடைய அந்த வார்த்தைகளுடன் தொடர்பு அதிகமாக்கிடுவாங்க. திருமுறை குர்ஆனை அதிகம் ஓத ஆரம்பிக்கக்கூடியவோட நம்ம இருக்கணும். இப்பவே ஆரம்பிச்ச வேண்டியதான். இப்பவே திருமுறை குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவோட நம்ம மாறிடணும். அப்பதான் ரமலான் மாதம் நோன்பு வைக்கும் போதும் அந்த நேரத்தில் திருமுறை குர்ஆனை ஓத தோணும். அந்த நேரம் உட்கார்ந்து மொபைலை பார்க்கிறோம், அந்த மொபைல்னா நல்ல விஷயமும் மொபைல்ல இருக்குது. அந்த நேரத்துல உட்கார்ந்து தேவையில்லாத விஷயங்களை பார்க்கிறோம். சில பேர் திரைப்படங்களை கூட சில நேரங்களை பார்க்கிறாங்க. வேற காரியங்களை கூட வீணான காரியங்களை கூட இந்த ரமலான் மாதத்துல நோன்பு வைத்து கூட நேரம் போயிடணும். எப்படியாவது இப்ப 12 மணி தான் ஆச்சுதா, இன்னும் 5 மணி நேரம் இருக்குது, இன்னும் 6 மணி நேரம் இருக்கு, எப்படி நேரத்தை ஓட்டுறது, பசி தெரியாம இருக்குது, என்ன பண்றது என்று சொல்லி வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக சிலரை பார்க்க முடியுது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் திரைப்படம் பார்த்தாலும் நல்ல திரைப்படம் தானே பார்த்தேன், இப்படி சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் சில பேர் இருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி வீணான காரியங்கள் ஈடுபடக்கூடியவங்க போயிடக்கூடாது. அந்த நேரங்களில் அதிகம் திக்ரு செய்யக்கூடியவர்களாக இறைவன் அதே நேரம் வேலைக்கு போகணும், தொழில் செய்யணும், பணம் சம்பாதிக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு எந்த நேரம் பள்ளிவாசலே கதின்னு கிடைக்கிறதுக்கும் அந்த சொல்லல ரசூலுல்லாஹ் நமக்கு கட்டளை இடல. நமக்கான காரியங்களை செய்யணும். அந்த நேரத்துல மற்ற காலங்களை விட அதிகம் வந்து இறைவனுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும்.
ஒரு நேரத்தை அதிகமாக்கி ஒதுக்கும். மற்ற காலங்களை விட தொழுகைக்கு மட்டும் நம்ம நேரத்தை ஒதுக்காம கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதலாம், ஏதாவது இறைவனுக்காக திக்ரு செய்யலாம், இறைவன் பிரார்த்தனை பண்ணலாம், நம்ம தனியா உட்கார்ந்து அழுந்து இறைவன் பாவம் மன்னிப்பு கேட்கலாம். யாரெல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லா நான் நிறைய பாவத்தை செய்தேன், நிறைய தவறுகளை செய்தேன், இந்த தவறுகளுக்கு எல்லாம் நான் மன்னிப்பு தந்துரு, வரக்கூடிய மாதங்கள்ல நான் இந்த தவறுகளில் ஈடுபடாம பாவத்துக்கு விளைவிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் என்று சொல்லி தனிமையில உட்கார்ந்து அழுது கண்ணீர், இது கூட நல்ல காரியம் தான். இதுவும் எல்லாரும் நன்மை பெற்று தரக்கூடிய பாவ மன்னிப்பு கேட்கறது துவா செய்யறது அத்துவாவும் ஹோலிபாதா, அது வணக்க வழிபாடுகளே சிறந்தது இருக்குன்னா துவா கேட்கிறது. இறைவன் நம்மை அடிமையாக காட்டிக்கொண்டு நம்மை பணியை செய்து நம்மை பணிவா ஆக்கி கொண்டு அடிமையாக ஆக்கி கொண்டு நீதான் நிஜமான் என்று சொல்லி இறைவன் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறது பாருங்க. இது அல்லாவிட நம்ம நல்ல நெருக்கக்கூடிய ஒரு இடம், நல்ல நெருக்கக்கூடிய விஷயம். இந்த துவா கேட்கறது, பிரார்த்தனை செய்யறது, அது அதிகமாக நம்ம இறைவன் இந்த மாசத்துல கேட்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம், ஃப்ரீயான நேரம், ரெஸ்ட் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவனுடைய பாவ மன்னிப்பு கேட்கலாம், இறைவனுடைய துவா செய்யலாம். நம்முடைய நன்மையான காரியங்களுக்காக வேண்டும், நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டும், இந்த உலகத்தில் நமக்கு வெற்றி பெறுவதற்காக வேண்டும், மறுமையில் நமக்கு வெற்றியை தருவதற்காக வேண்டும் இறைவன் இந்த மாசத்துல பிரார்த்தனை பண்ணலாம். அல்ல அந்த மாதத்திலே நாம செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு மற்ற மாதங்களை விட அதிகம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இந்த மாதத்தில் இருக்கிறான். அதை கவனத்தில் கொண்டு இந்த மாதத்துல அதிகம் நம்ம நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மாதத்தை, இந்த ரமலான் மாதத்தை இப்போதிருந்தே வரவேற்பதற்கு நம்ம தயாராக வேண்டும். அதற்கான ஆயத்த பணிகளை இப்போது நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கான வழிமுறைகள் நமக்கு தருவான்.